ஒவ்வொரு ஆண்டும் நம் நாடு எவ்வளவு பணம் சம்பாதிக்கப் போகிறது, அதை எப்படி செலவு செய்ய போகிறது என்பதற்கான திட்டமே பட்ஜெட். பட்ஜெட் எப்போது? இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026 பிப்ரவரி மாதம் தனது 9வது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இது மோடி தலைமையிலான அரசின் 3வது முக்கியமான பட்ஜெட் ஆகும். ஆத்ம நிர்பாரத், தற்சார்பு இந்தியா. இந்த பட்ஜெட்டில் தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும். அதாவது வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவதை குறைத்து இந்தியாவிலேயே அதிக பொருட்களை தயாரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்று உள்ளதால் உலக வர்த்தகத்தில் ஏற்படும் மாற்றங்களை சமாளிக்க இது உதவும். எலக்ட்ரானிக்ஸ், செல்போன்கள், டிஃபென்ஸ், பாதுகாப்பு கருவிகள், பார்மசூட்டிகல்ஸ், மருந்துகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற துறைகளில் இந்தியாவில் தயாரிப்பை அதிகரிக்க சலுகைகள் வழங்கப்படும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி. அரசாங்கம் பிஸ்கல் கன்சாலிடேஷன் தனது செலவுகளையும் கடன்களையும் குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது. ஜிடிபி நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை 8% மேல் கொண்டு செல்வதே அரசின் இலக்கு. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் தரப்படும். பொதுமக்களுக்கான வரி சலுகை. கடந்த ஆண்டு புதிய வரி முறையில் 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது. அதேபோல இந்த ஆண்டும் நடுத்தர மக்களின் கையில் அதிக பணம் புழங்கும் வகையில் வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியா 2047. 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவதே அரசாங்கத்தின் பெரிய இலக்கு. இதற்காக முக்கியமான செயல்பாடுகள்: இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலை மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி, டெலிகாம், தகவல் தொடர்பு வளர்ச்சி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு போன்ற துறைகளில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான சிறப்பு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் சேர்க்கப்படும். இந்த பட்ஜெட் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்புகளை அதிகரிக்கவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கவும், 2047இல் இந்தியாவை முன்னேறிய நாடாக மாற்றவும் வழிவகுக்கும் ஒரு வரைபடமாகும்.